நேற்று வந்த செய்தி அதனுடைய அடிப்படையில் ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி ஒப்பந்தம் போட்டாரோ கையெழுத்து போட்டாரோ அது எனக்கு தெரியாது. அது இன்றைக்கு பரபரப்பான செய்தியாக வந்திருக்கிறது. அந்த செய்தியின் அடிப்படையில் நான் என்ன போகிறேன் என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் சென்னையிலிருந்தும் வழக்கம் போல் நம்ம பகுதியில் இந்த மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கின்றீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நான் ஆரம்பித்த கட்சி தனி ஒரு மனிதன் ஆரம்பித்த கட்சி. இதற்கு உரிமை கொண்டாட யாரும் இல்லை. யாருக்கும் உரிமை கொண்டாட தகுதி இல்லை, உரிமை கொண்டாடவும் முடியாது. இந்த கட்சியை வளர்த்து அது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அங்கீகாரம் பெற்ற, இந்திய அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இதை வளர்த்தெடுத்தேன். இதை வளர்த்தெடுப்பதற்கு 96,000 கிராமங்களுக்கு சென்றேன். 96,000 கிராமங்களுக்கு. இதை பலமுறை உங்களிடம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கட்சியை நான் வளர்ப்பது மற்ற கட்சிகளைப் போல, மற்ற தலைவர்களைப் போல நான் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஊர் உறக்கம் இல்லாமல் இரவு பகலாக பாடுபட்டு ஓடி 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 உழைத்து இந்த கட்சியை நான் வளர்த்தேன். ஒருவனுக்கு அதாவது நான் செய்த சத்தியத்தை மீறி அவனை கட்சியில் சேர்த்து மத்திய மந்திரியாக அமைச்சராக ஆக்கினேன். ஆனால் அவன் எனக்கே விளக்கு வைப்பான் என்று எனக்கு தெரியாது, அப்பொழுது தெரியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு அவன் செய்த தில்லுமுள்ளுகளை எல்லாம் கணித்த பிறகு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு ஆக எல்லோரும், மூத்த தலைவர்கள் எல்லோரும் கலந்து இனி அவனை இந்த கட்சியில் வைத்திருக்க முடியாது என்ற நிலையிலே கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து அவனை நீக்கியது உங்களுக்கெல்லாம் தெரியும். நீக்கிய பிறகு அது நீக்குவதற்கு முன்னாலும் என்னை பற்றி அவதூறாக பேசுவது, என்னோடு இருப்பவர்கள் மனம் நோவும்படி விமர்சனங்கள் செய்வது, ஒரு குழுவை வைத்துக்கொண்டு, ஒரு கோஷ்டி, குழு என்று சொல்வதை விட ஒரு கோஷ்டியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலிலே இதுவரை இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நடந்து கொள்கின்றார். கட்சி தலைமை பதவியை கொடுத்தேன். ஆனால் என்னிடமிருந்து கட்சியை பறிப்பதற்கு செயற்திட்டம் தீட்டி சூழ்ச்சியோடு செயல்பட்டு வருவதை பொதுமக்கள் அறிவார்கள். தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தவாறும் நீதிமன்ற தீர்ப்பின்படியும் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தனி ஒரு நபரால், ராமதாசால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும்போது தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால்
இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது, என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாகக்குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் கணித்திருப்பீர்கள், ஐயோ ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாசரிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவரிருந்து அங்கே தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். ஆசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்துக் கொடுத்தார்கள், போட்டோ எடுத்துக் கொடுத்தார்கள். அது ஒரு பக்கம். அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொள்கிறார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தவர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்த கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இதை டெல்லி உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில் தான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனால நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து
ஏன் இப்படி பிள்ளை வயதானவர், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார்? எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், தலைமை கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாசே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி. இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடம் வந்து சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். அது சம்பந்தமாக சில வார்த்தைகளை எங்களுடைய வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். அந்த மயக்க நிறைய வச்சிருக்கிறதல்ல. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் யாரோடு சேர்க்கிறேனோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்.